என்ன நினைச்சுக்கிறோம்? தண்ட கர்மாந்திரம் ஒண்ணுமே வராது, நான் ஒரு வேஸ்ட், எனக்கெல்லாம் வந்து படிப்பு வராது, ஒண்ணும் வராது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கடவுளுடைய பார்வையில இருந்து நம்ம எப்படியா பட்டோம் தெரியுமா? ஒரு வேலிட் பர்சன். இந்த காசுக்குதுல இது நான் சொல்றது கேளு. இந்த காசு இருக்குல்ல, இது வந்து யாருக்கு வேணும்? சரி, உனக்கு கை தூக்குறீங்களா? இப்போ இந்த காசு யாருக்கு வேணும்? சரி 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 சரி, வெரி குட் வெரி குட். சரி, இரு 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 இருடா இருடா இருடா. இங்க பாரு, நல்லா பாத்துக்கோ. நான் மெரிச்சிட்டேன், போட்டு நல்லா மெரிச்சிட்டேன். இப்போ இந்த காசு யாருக்கு வேணும்? ஓகே, போதும் போதும். ஓகே, இல்ல சரி நோனி, நான் இத போட்டு நார்மலா இருக்கும்போது இதை கேட்டேன், யாருக்கடா வேணும் இந்த காசுன்னு. என்ன பண்ணி எல்லாரும் கை தூக்குனீங்க. நான் கசக்கிட்டேன், அப்பயும் கேட்டேன் யாருக்கடா வேணும்னு. என்ன பண்ணீங்க? கசக்கின உடனே வந்து வேணாம் நீ கசக்கிட்ட நோட்டுன்னு சொன்னீங்களா? இல்ல, அப்பயும் என்ன பண்ணீங்க? வேணும். நான் புண்ணா எனக்கு 500 ரூபாய். நீங்க நான் கசக்கி கீழே போட்டு மெரிச்சேன். காலில் என்ன பண்ண? மெரிச்சேன் காசை. திருப்பி எடுத்து என்ன பண்ண? யாருக்கடா வேணும்னு கேட்டேன். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? காசு எனக்கு வேணும்னா. நான் காலில் போட்டு மெரிச்ச பிறகு நீ என்ன சொன்னீங்க? எனக்கு வேணும் நான் காசு. நீங்க நான் இத கசக்குன, அப்ப இதோடைய வேல்யூ குறைஞ்சிச்சா? நான் கீழே போட்டு காலில் மெரிச்சா இது வேல்யூ குறைஞ்சிச்சா? குறைஞ்சிச்சா இல்லையா? இதோட வேல்யூ அப்படியே தான் இருக்குது. உன் வேல்யூவும் கடவுள் முன்னாடி அப்படியே தான் இருக்குது. நீயே உன் வேல்யூ இறக்காது. ஆமென். நான் திருப்பியும் சொல்றேன், உன் லைஃப்ல உன்னை போட்டு எல்லாம் கசக்குவாங்க தம்பி. அதனால வந்து நீ வந்து நான் வேஸ்ட், என்னெல்லாம் ஒதுக்கிடுறாங்கன்னு நினைக்காது. இந்த காசை கசக்கும் போதும் அது வந்து அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கு. உன்னை போட்டு உன் வாழ்க்கையில போட்டு மெதிப்பாங்க. இன்னும் நீ காலேஜ் எல்லாம் வந்தனா உனக்கு தெரியும், உன் வீட்டு கஷ்டம் எல்லாம் வரும்போது உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன் மேல போடுவாங்க. அப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த காசை நான் கீழே போட்டு என்ன பண்ண? மெரிச்சு அது போல உன்னை மெரிப்பாங்க. இப்படி பண்றதுனால என்ன நினைச்சுக்க கூடாது, நான் காலில் மெரிச்சா இது வேல்யூ போச்சா? உன்னை நீ எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போனாலும், உன்னை யாரு ஒதுக்குனாலும் உனக்கான வேல்யூ யாருகிட்ட இருக்குது? ஏசப்பா கிட்ட அப்படியே தான் இருக்குது. உன் வேல்யூ எப்பவுமே குறையாது. உங்களோட சாப்பிடறதுக்கே காசு இருந்தாலும் உன்னுடைய வேல்யூ கடவுளுடைய பார்வையில பெரிய இடத்துல தான் இருக்குது. நீ உன்னை நீ இறக்கவே கூடாது கடவுள் கீழே. இந்த 500 ரூபாய் வேல்யூ என்ன பண்ணாலும் 500 ரூபாய் தான். இது எல்லாருக்குமே உபயோகப்படும். கேட்டீங்களே, கசகனப்பவும் கேட்டீங்க, கீழே போட்டு மெரிச்சப்பவும் கேட்டீங்க. அது போல உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், உன்னை யார் போட்டு மெரிச்சாலும், உன் குடும்பத்துல ப்ராப்ளம் வந்தாலும், உன்னை நீயே வேல்யூலெஸ்ஸா நினைக்காத. நீ கடவுளுடைய பார்வையில எப்பவுமே ஒரு வேல்யூவான பர்சன் தான். உன்னை எப்பவுமே இது போல டாப்ல தான் வச்சுருக்காரு ஏசப்பா. உனக்கு எல்லாமே வரும், உனக்கு படிப்பு வரும். இப்போ உனக்கு கஷ்டம் இருந்தாலும் அது போயிடும். எதுவுமே நிலையானது கிடையாது. எல்லாமே என்ன ஆகும்? மாறிட்டே இருக்கணும். நீ மூவ் ஆன் பண்ணினே தான் போகணும். உன் வேல்யூவை நீ எப்படி கண்டுபிடிக்கணும்? கடவுளுக்குள்ள தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா?